வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு பாட்டி உங்களுக்கு ஒரு புதிய கதையை அறிமுகப்படுத்த போகிறேன். அந்த கதையோட தலைப்பு என்னன்னா, அம்மாவின் உண்மையான ஆசை. வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். ஒரு அழகான சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் பெயர் பூந்தோட்டம். பசுமையான வயல்கள், குளங்கள், பெரிய பெரிய மரங்கள் நிறைந்த கிராமம் அது. அந்த கிராமத்தில் கண்ணன் என்று ஒரு சிறுவன் இருந்தான். ரொம்ப சுறுசுறுப்பான பையன். ஆனால் பாடம் படிக்க அவனுக்கு பிடிக்காது. அம்மா, புத்தகம் எனக்கு பிடிக்கல. கண்ணனுக்கு பிடித்தது மரம் ஏறுவது, ஆற்றில் நீந்துவது, நண்பர்களோடு விளையாடுவது தான். கண்ணனின் அம்மா பெயர் மீனாட்சி அம்மா. அவர்கள் தினமும் வயலுக்கு போய் வேலை செய்வார்கள். கண்ணா, நீ கொஞ்சமாவது படிக்கணும். நாளைக்கு உனக்கு நல்ல வாழ்க்கை வேணுமனா படிப்பு ரொம்ப முக்கியம். அம்மா, நான் விவசாயியா இருந்தா போதுமே. இந்த புத்தகம் எல்லாம் எனக்கு பிடிக்கல. சரி கண்ணா, நாளைக்கு உனக்கு ஒரு விஷயம் காட்டுறேன். மறுநாள் காலை மீனாட்சி அம்மா கண்ணனை ஒரு பெரிய பழைய மரத்துக்கு கூட்டிட்டு போனார்கள். கண்ணா, இது என்ன மரம் தெரியுமா? தெரியல அம்மா. இது ஆசை மரம். நல்ல மனசோட ஒரு ஆசையை சொன்னா அது நிறைவேறும். உண்மையா அம்மா? ஆம் கண்ணா, உன் ஆசையை சொல். எனக்கு நிறைய பொம்மைகள் வேணும், சாக்லேட் வேணும், சைக்கிள் வேணும். மறுநாள் காலை கண்ணன் எழுந்து பார்த்தான். வாவ், பொம்மைகள், சைக்கிள்! கண்ணன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதற்கு பிறகு தினமும் அவன் ஆசை கேட்டான். எல்லாமே அவனுக்கு கிடைத்தது. ஆனால் ஒரு வருடம் மழையே பெய்யவில்லை. வயல்கள் எல்லாம் காய்ந்து போனது. வயலில் விளைச்சல் இல்லையே, எப்படி சாப்பாடு வரும்? கண்ணன் பயந்தான். அவன் ஆசை மரத்துக்கிட்ட ஓடி போனான். மரமே, எங்களுக்கு சாப்பாடு வேணும். ஆனால் எதுவுமே நடக்கவில்லை. கண்ணன் அழ ஆரம்பித்தான். கண்ணா, இது ஆசை மரம், மந்திர மரம் கிடையாது. உண்மையான மந்திரம் உன் அறிவு. படிப்பு இருந்தா மழை இல்லாத காலத்துல கூட நீ புது வழி கண்டுபிடிக்க முடியும். அந்த நாளிலிருந்து கண்ணன் மாறினான். தினமும் படிக்க ஆரம்பித்தான். விவசாயம் பற்றியும் கற்றுக்கொண்டான். பின்னாடி பெரியவனானதும் மழை இல்லாத விவசாய முறைகளை கொண்டு வந்தான். பூந்தோட்டம் கிராமம் மீண்டும் பசுமையானது. என் மகன்தான் எனக்கு உண்மையான ஆசை மரம். உண்மையான மந்திரம் கல்விதான். ஆசைகளை நிறைவேற்றுவது உழைப்பும் அறிவும் தான். என்ன குழந்தைகளே, இந்த கதையில உங்களுக்கு புரிஞ்சுதா? உழைப்பும் கல்வியும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்க புரிஞ்சு நடந்தாலே வெற்றி நிச்சயம். பாட்டி, உங்களை நான் அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாட்டி கதைகள்.